சரி, இது என்ன ஊராங்க இது? அப்படிதான் கைஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பெங்களூர் போயிருந்தோம். அங்கே வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு டிராஃபிக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக லாரி தான். லாரியை சிட்டிக்குள்ளே விட்டாங்க. அதே சிட்டியில் தான் பஸ்ஸு மற்ற வெஹிக்கல்ஸ் போகுது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ட்ரெயினில் வந்தால் 1 PM ஆகிடுது. அதனால் பஸ்லேயே போவோம்னு சொல்லி காலைல 4 மணிக்கு ஏறினோங்க. 6 மணிக்கு வேலூர் வந்து வேலூர்லேருந்து பெங்களூர் டேரெக்டாக பஸ் ஏறினோம். அங்கே போய் பார்த்தா பெங்களூருக்கு வந்து 6 hours ஜேர்னின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஏன்னா டிராஃபிக்கில் நாங்கள் 1 PM தாங்க போனோமே. என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராஃபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராஃபிக்கா? யோ. அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு செக் பண்ணிட்டு ஒரு பர்ச்சேஸ் ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க. அங்கே போனால் எல்லாம் சீப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே சீப்புன்னு சொன்னாங்கங்க. அந்த அளவுக்கு ஆனால் ஒர்த்து இல்லைங்க. இடத்துல நிறைய இது சீப்புன்னு நான் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இங்கே போய் கேட்டாலும் தெரியுது, இங்கே அதை விட ரேட் அதிகமாக இருக்குது. இதுங்க நம்ம ஊரே பரவாயில்லைங்க, ரொம்ப அதிகமாக ரேட் இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக சாரீஸுங்க உமன்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ட்ரெஸ் வந்து அவைலபிள்னு சொல்லியிருந்தாங்க. ஷாப்பிங் தான் முடிச்சுட்டு திரும்பியும் ஊருக்கு போயிட்டு இருக்கக்குள்ளே இந்த மால் போகிற வழியில் கண்ணில் பட்டுருச்சுங்க. இந்த ஊரில் இந்த மால் தாங்க டாப்பு. நேம் வந்து லூலு மாலுங்க. வெளியே சூப்பராக இருக்குங்க. உள்ளார போய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி உள்ளார போகிறதுக்கு என்ட்ரிக்கு முன்னாடி வந்து நம்ம பேக் எல்லாத்தையும் உள்ளார கொடுத்துடணும். பேக் எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி தாங்க பேக்கை தராங்க. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு இப்போ நம்ம போகலாம், வாங்க பாருங்கள். செகண்ட் ஃப்ளோரில் நான் இருக்கிறேன். எப்படியோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஷாப்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது. இப்போ என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஷாப் வந்து உமன்ஸுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது என்ன ஷாப்புன்னா அந்த ஃபேஷியல் பண்ணுற ஷாப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து கேர்ள்ஸுக்கு நெயில் பாலிஷ் அந்த மாதிரி இருக்கிற இது காஸ்மெட்டிக்ஸ். என்ன இது? எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்தமாரி ஐஃபோன் வாங்கணுன்னு. அதான் ஐஃபோனோட ஷோரூமுக்கு போயாச்சு. அங்கே போய் ஐஃபோன் வாங்கலாம் வாங்க. நான் ஐஃபோன் இருக்குது இருக்குப்பான்னு சொன்னார். எனக்கு வந்து 1 TBயில் 16 Pro Max காட்டுங்கன்னு சொன்னேன். இந்த நீ பார்ப்பா அதே வரேன்னு சொன்னார். சரி ஓகே, நான் இல்லை, நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். சரி அடுத்த கடைக்கு போவோம். ட்ரெஸ் ஷாப் இது வேணாங்க, இந்த கடைக்கு போக வேணாம். எல்லாம் கன்னடத்தில் தாங்க எழுதிருக்கு, நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இந்தாண்ட பார்த்தா காஸ்மெட்டிக்ஸ். திரும்பியும் நம்ம இந்த மாலில் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறதே லேடிஸ் தாங்க. அதனாலே ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் அங்கே. எனக்கு போர் அடிச்சிச்சு. நான் போயிட்டு வந்தேன். தம்பி எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா பார்க்க தான் நான் வந்தேன். சரிங்க, இங்கே பார்த்துட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகுது. வாங்க கேம்ஸுக்கு போவோம். நம்ம எப்படியோ இப்போ வந்து கேம்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு. நான் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டேங்க. போயிட்டு திரும்பி வந்துட்டேன். உள்ளே போகிற அவசரத்தில் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டாங்க. அதிகமாக டிக்கெட் 1000 rupees இப்போ ரீசார்ஜ் பண்ணியாச்சுங்க.